Hello. என்ன ரீடிங் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வரப்போகிற மந்த் மார்ச் உங்களுக்கு என்ன மாதிரியான சர்ப்ரைசஸ், மெசேஜஸ், கிஃப்ட்ஸ், ஷாக்கிங் நியூஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, collective reading. மெடிடேஷன் பண்ணும்போது யாரோ கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது, எனக்கு சரியாக தெரியல. எனக்கு சரி ரீடிங் அப்போ பார்த்துப்போம். எப்படின்னா ரீடிங் எதுனா ஒரு விஷயம் நமக்கு காட்டி கொடுப்பாங்க யாருன்னு. மார்ச் என்ன மாதிரி திங்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகே, நான் என்ன மெடிடேஷன் அப்போ பார்த்தனோ கன்ஃபியூஸ் ஆனனோ அந்த விஷயத்தை தான் இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க. பாசிட்டிவாக தான் தெரியுது எனக்கு, இங்கே நெகட்டிவாலாம் இல்லை. இது ஆப்போசிட் டிரெக்ஷன், ஒரு ரெண்டு ரோட், ரெண்டு டிரெக்ஷன், இந்த மாதிரி தான் எனக்கு காட்டிகிட்டே இருக்கு. மேபி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மார்ச்சில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். Confirmation வேணும். டூ டைம்ஸ் இந்த விஷயம் வந்திருக்கு. இந்த கார்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு டிசிஷன் கண்டிப்பாக ஏதோ டிசிஷன், ஆக்ஷன், கண்டிப்பாக முடிவு, ஃபைனல் முடிவு, ஏதோ விஷயம் எடுக்கிற மாதிரி இருக்கு. Four of Cups. நினச்சேன், எனக்கு டவுட் இருந்தது, நீங்களா இல்லை ஆப்போசிட் பார்ட்டியான்றது. ஆப்போசிட் பார்ட்டி
கண்டிப்பாக இது ஜஸ்டிஸ்ன்றது நான் இந்த கார்ட்ஸ்லேயும் பார்த்தேன், ஹெர்மெட்டிக் டெக்லேயும் பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். ஜஸ்டிஸ் 3 வாட்டி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களை நம்ம நேற்று பண்ண ரீடிங்க்கு கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. அகெயின் 3. பார்க்குறவங்கள மோஸ்ட்லி சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்து ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷன் சில விஷயங்கள் டிசிஷன் ஃபேமிலி சம்மந்தமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஃபைனல் டிசிஷன் லைக் கிராஸ் ரூட்ஸ். 2 பர்சன்லேருந்து ஒரு பர்சன், இல்லை 2 விஷயத்துலேருந்து ஒரு விஷயம், இல்லை 2 ஏதோ ஒரு விஷயம் குறிக்குது. அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்களா இல்லை ஆப்போசிட் பார்ட்டியா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் 2 பேரில் ஒருத்தங்களை சூஸ் பண்ணணும். 2 விஷயத்தில் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஏதோ சம்திங் நீங்கள் வந்துட்டு சீரியஸ் ஆக்ஷன், சீரியஸ் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. உங்களை வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு அதிகமான எனர்ஜி, அதிகமான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய மைண்ட், சோல், பாடி எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு நல்ல ஒரு வைப், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறீங்க. அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இங்கே எனக்கு காட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே சக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, லைக் நேற்றும் எனக்கு இந்த விஷயம் எனக்கு நேற்றும் காட்டினாங்க. இந்த விஷயத்த எனக்கு அப்போ தான் நான் சொல்லியிருப்பேன், அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன் நேற்று ரீடிங்கில். நான் இன்கேஸ் யாருனா இப்போது புதுசாக இல்லை நேற்று ரீடிங் பார்க்காம இருந்தீங்கன்னா, யாராவது நேற்று ரீடிங் போய் பாருங்கள். கொஞ்சம் கனெக்டட் ஆகுது, உங்களுக்கான மெசேஜஸ் ஏதாவது அதில் இருக்கலாம். ரொம்பவே மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இதான் எப்படியாவது டவுன் பண்ணணும். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்சுன்னா பணம் கிடையாது, சேர்த்து வச்ச இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தைரியம், கான்ஃபிடென்ட், நீங்கள் மாறி இருக்க விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைபு, பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த விஷயத்தை வந்துட்டு உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு ஒரு அவங்க தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு இங்கே காட்டிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லை பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் எப்படியாவது ஒரு விஷயத்தில் உங்கள் ஃபோன் காலோ மெசேஜோ இல்லை நேரடியாக வந்தோ உங்களை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. 2 பேராக இருக்கலாம். உங்களை மீட் பண்ண வரவங்க, பார்க்க வரவங்க 2 பேராக வரலாம். இல்லை 2 பேர் டீம் சேர்ந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களை டவுன் பண்ணுறதுக்கு டீம் சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 பேர் இல்லை ஏதோ ஒரு 2 விதமான ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களை டவுன் பண்ணணுன்ற மாதிரி இருக்கலாம். எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. எனர்ஜி ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து யாருக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு புரியலையா, உங்களுக்கு அந்த ரெசனேட் ஆகலையா, அது உங்களுக்கான ரீடிங் கிடையாது. சரியா? டெய்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். திரும்பவும் வந்துட்டு அந்த மாதிரி சில பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு தவறான விஷயத்துக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பவர், கிஃப்ட், ஒரு ஏதோ ஒரு சைக்கிக் எனர்ஜியாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு எனர்ஜியாக அதை அவங்க ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க அதை வேறு விதத்தில் ஒரு தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கிறாங்க. 3 இருக்கு இல்லையா? 3 வந்து மேபி இப்போ வரப்போகிறது ஃபுல் மூனா நியூ மூனா?
டவுட்டாக இருக்குது. ஃபுல் மூனா நியூ மூனா? ஃபுல் மூன் தான் நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃபுல் மூன் தான் நினைக்கிறேன். ஃபுல் மூனும் நியூ மூனும் இந்த மாதிரி நியூ மூன் வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு எனர்ஜி உங்ககிட்ட எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபுல் மூனா நியூ மூனா ஏதோ ஒரு மூணு வரும்போது இப்போது அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியில் எதுவும் சாப்பிடாதீங்க, யாரும் கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க. கோவிலுக்கு போங்க, ஆனால் கோவிலில் கூட யாருன்னா எதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடாதீங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அன்றைக்கி வீடு உங்களுடைய ஒர்க் பண்ணுற அந்த இடம் இருக்கட்டும், ஆஃபீஸ் பிளேஸ் இருக்கட்டும், எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வைங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ உங்களுக்கு வீடு பாசிட்டிவாக க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளென்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயம் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு டேரோ ரீடிங்ஸ் பண்ணுறீங்க, ஹீலிங் ரேக்கி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் நீங்கள் தான் அதிகமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்றைக்கி 1 day before night 3 days கண்ணில் காட்டுறாங்க. ஃபுல் மூன் நியூ மூன் வரத்துக்கு 3 days before 3 days after. இந்த நாளில் வந்து கவனமாக இருங்க. வரத்துக்கு ஒரு 3 days பிஃபோரும் அதை முடிஞ்சிட்டு ஒரு 3 days அப்புறம் இருங்க. உங்களுக்கு ட்ரீம்ஸும் ஏடாகூடமான ட்ரீம்ஸ் வரும், ஒரு நைட்மேர்ஸ் வரும். சில பேருக்கு தூக்கமே வராது, முழிப்பு வரும், அடிக்கடி முழிப்பு வர மாதிரி இருக்கும், கேண்டல் பற்றி அந்த மாதிரி விஷயங்கள் வரும். உங்களை எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? எப்படி இருந்தாலும் நீங்கள் ப்ரொடெக்டட் தான், இருந்தாலும் உங்கள் சைடில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். சரியா? மார்ச்சில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க கன்ஃபார்மாக வரப்போகிற மார்ச். அதுக்கான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இந்த வரப்போகிற இந்த மூன் சைக்கிள், இந்த மூணு இதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் நடந்து ஒரு 3 days கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 15 days 20 daysக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மார்ச்சில் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைனல் டிசிஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன். மார்ச்சில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாருன்னா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் இருக்கும் மார்ச்சில். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம் பார்க்குறவங்க. அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ், கொஞ்சம் அதிகமான அனிமல் பெட்ஸ் வளர்க்குறது ஆர்வம் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம். நீங்கள் சில பேர் வந்து நீங்கள் பேசுகிற அந்த திறமை வந்து நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி உங்களை லைக் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பேசுகிறது கேட்குற மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் சில பேர் பேசுகிறது வந்து ஒரு சாங், ஒரு கவிதை, ஒரு அது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் பேசும்போது அந்த மாதிரி ஒரு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணலாம். அதனாலே நிறைய பேர் வந்துட்டு சில பேர் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை ஒரு டவுன் ஃபீல் பண்ணுறவங்க, லைஃப்பில் ஹீலிங் தேவைப்படுறவங்க, அவங்க வந்து நீங்கள் வந்துட்டு அவங்கள நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து ரீடிங்னாலேயோ கண்டிப்பாக ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டேரோ கார்ட் ரீடர்ஸ் கண்டிப்பாக பார்க்குறீங்க. உங்களுடைய எந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால சில பேர் மியூசிக் சம்மந்தமாக இருக்குது, சில பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதோ வாசிக்கிறவங்களா இருக்கலாம். அது மூலிமா நீங்கள் மற்றவங்கள வந்துட்டு எனர்ஜி, அவங்களுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி, அந்த ஹீலிங் கொடுத்து அவங்கள டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் கவுன்சிலிங் அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது கேட்குறது விரும்புகிறாங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் விரும்புகிறாங்க. என்ன விஷயமா இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறி போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது, கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய பேரோட லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுடைய இந்த மாதிரியான ஒரு ஒர்க், ஏதோ ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதோ மியூசிக்னாலேயோ நீங்கள் ஹீலிங் பண்ணுறதோ டேரோ கார்ட்ஸ் ரீடிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்னால நீங்கள் மற்றவங்களோட லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க.
யாருன்னா ஃப்ளூட் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், கற்றுக் கொடுக்குறவங்களா ஃப்ளூட் வாசிக்கிறவங்களா. கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் வந்துட்டு உங்களை பார்க்குறதும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் கேட்குறதும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நிறைய பேரோட லைஃப் நீங்கள் மாற்றிட்டு வந்துட்டுருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால. சில பேர் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் புதுசாக மார்ச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் மார்ச்சில் எதனா ஒரு விஷயம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் உங்களை அட்மைர் பண்ணுவாங்க. நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி கேட்பாங்க. மார்ச்சில் நிறைய விஷயம் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். இப்போ பாசிட்டிவாக நடக்கிற டைமில் நிறைய இந்த மாதிரி ஈவில் பர்சன்ஸ், ஈவில் ஐஸ், இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய வரும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சேஃபாக இருங்க பாருங்கள். ஓகே, 3 of Cups 3 நேற்று ரீடிங், இந்த ரீடிங் கண்டிப்பாக ஒரு லிங்க் இருக்குது. கண்டிப்பாக லிங்க் இருக்குது. யாருன்னா நேற்று ரீடிங் பார்க்காம நீங்கள் இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா நேற்று நான் அப்லோட் பண்ண அந்த ரீடிங்கை போய் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக மூன்ன்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. வரப்போகிற ஃபுல் மூன், நியூ மூன், ஃபுல் மூன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு கரெக்டான எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் மூன் சைக்கிள் சேஞ்ச் ஆகுது இல்லையா? கண்டிப்பாக இது வரத்துக்கு ஒரு 3 days பிஃபோர்லேருந்தே நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிங்க. வெளியில் போனாலும் சரி, ஒர்க் போனாலும் சரி, மார்க்கெட் பிளேஸ் போனாலும் சரி, நீங்கள் கடைக்கு போனாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய வீடு எப்பவுமே பாசிட்டிவாக ப்ரொடெக்ஷன் இருக்கணுன்ற மாதிரி என்ன மாதிரியான கிளென்ஸ் நீங்கள் பண்ணணுமோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். அன்றைக்கி தீவிரமாகும், சில விஷயங்கள் தீவிரமாகும். அந்த டைமில் உங்களுக்கு பாடி பெயின் வருதும், உங்களுக்கு வந்து கண் இந்த 2 சைடு வலிக்கிற மாதிரி இருக்கும், பின் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், இந்த நர்வ்ஸ் இதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வரும். செஸ்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும், பெயின், சடன் சேஞ்ச் பெயின் வரும். லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ரைட் ஹேண்ட் வந்து கை வலி ஸ்டார்ட் ஆகும். காலில் அந்த ஃபுட் அடியில், அந்த காலுக்கு அடியில் வலிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் எழுந்து நடக்க கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு மூட்டு வலி வரும். சடனாக இருக்கவே இருக்காது, ஆனால் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு சொல்லலை நான், சடனாக உங்களுக்கு அந்த மாதிரி வரும் விஷயங்கள். சரி, அதிகமாக இந்த தலைவலி, இந்த காதுலேருந்து இதெல்லாம் நரம்புலாம் வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களும், இந்த கண் வலிக்கும், பின்தலை எல்லாம் தபலா வாசிக்கிற மாதிரி இருக்கும் உட்காந்து. சரியா, அந்த மாதிரி வலிலாம் வரும். அதுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுறவங்க சரியா, கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. மெயின் முக்கியமாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக அன்றைக்கி தீவிரம் ஆக போகுது, கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க சரியா. கண்டிப்பாக உங்களோட தூக்கத்தில் அட்டாக் பண்ண நினைப்பாங்க. நீங்கள் தூங்கும் போது உங்கள் ட்ரீம்ஸ் மூலயமா உங்களுக்கு தூக்கத்தில் அந்த மாதிரி அட்டாக் பண்ண நினைப்பாங்க. அந்த விஷயங்களும் இருக்கும். தூங்கும்போது கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டு, நீங்கள் என்ன கடவுள் நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிவிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் பயமுறுத்துற நினைக்காதீங்க, பயமுறுத்தலை. உங்களை வந்து பிஃபோராக அலர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்றதுக்காக, இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை.
இது எல்லாமே உங்களோட நீங்கள் போகிற அந்த ஒரு சக்ஸஸ் நோக்கி போகிறீங்க. சில பேர் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்குது. அதுக்கு கடவுள் உங்களுக்கு ஜஸ்டிஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க அடங்கவே மாட்டாங்க. சில விஷயங்கள் பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்கணும், கடைசி பாயிண்ட் வரைக்கும் தடுத்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அதுலேயும் மீறி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் கூட அவங்க விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனா ஒரு விஷயம் கிடைக்காதா, நீங்கள் எப்படின்னா டவுன் ஆக மாட்டிங்களா, இப்படி யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுலேருந்துலாம் தப்பிக்கணும்னா நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் சொந்தமாக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க நீங்கள் இருக்கணும். மறைமுகமாக நடக்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய கடவுள், காட், காடஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களை பாதுகாப்பாங்க உங்களை. அதே டைமில் நீங்கள் நேரடியாக சில பேர் இருக்காங்க பர்சன்ஸ் அவங்கள இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்கள் சைட்லேருந்தும் சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சரியா, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்க. அன்றைக்கி யாரும் வந்துட்டு அந்த சுத்தியல் தெரியுது எனக்கு, ஹேமர் சுத்தியல், அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இந்த மூன் இது முடிகிற வரைக்கும், இந்த மூன் சைக்கிள் முடிகிற வரைக்கும் பிஃபோர் ஆஃப்டர் இந்த நாளில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்துகிட்டு எதுனா நான் ஆணி அடிக்க போகிறேன், நான் ஏதோ ஒரு விஷயம் நான் ப்ளம்பிங் ஒர்க் பார்க்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க. கொஞ்சம் பண்ணினா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிளட் எதுவும் உங்களுக்கு அது இதாகாமல் அடிபட்டு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அலர்ட் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, பயமுறுத்துறேன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த உங்களுக்கு சுற்றி வந்து உங்களுடைய கடவுள் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சில நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்களை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். சரியா? சில பேருக்கு சைக்கிக் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரீம்ஸ், சைக்கிக் அட்டாக், ரொம்ப டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த மூன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வரப்போகிற இந்த மூன் சடனாக வந்துட்டு உங்கள் மேலே பாசம் காட்டுறவங்க, உங்களுக்கு எதுனா வந்துட்டு நான் கோயிலுக்கு போனேன்னு சொல்லி எதனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதும், ஏதாவது ஒரு பூ ஃப்ளார் கொடுக்குறதும், இல்லை ஏதோ ஒரு பிரசாதம்னு சொல்லி எதனா எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா கவனமாக இருங்க. ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன மாதிரியான பிரசாதம் கொடுக்குறாங்க என்னன்றதை பற்றி. இமோஷனல் வித்ட்ரால், கொஞ்சம் அமைதியாக இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற டைம் எடுத்துக்கோங்க. ஏதோ வேலை பார்க்க உங்களுக்கு மனசு வரல, விருப்பம் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி உங்கள் பாடி கேட்குதா, ரெஸ்ட் எடுங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. மற்ற ஒர்க்கு, வீட்டில் இருக்கிற ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுடைய பாடி உங்களோட மைண்ட் ரெஸ்ட் கேட்கும்போது அந்த ரெஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுங்க. அது அப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங்காக எடுத்துக்கோங்க. டே டைம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையாக ரெஸ்ட் கொடுங்க. உங்களுக்காக டைம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அதிகப்படுத்துங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். தேர்ட் ஐ சக்ரா, டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க உங்களுடைய தேர்ட் ஐ சக்ரா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். 3 கண்டிப்பாக திரும்ப வருது. 3ன்றது அது காமெடி சொல்கிற மாதிரி திரும்ப பேசுகிறேன்ற மாதிரி திரும்ப வருது. கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஏதோ சம்திங் பண்ணுறாங்க. 2 பேர் 3 பேர் இருக்கலாம். சில பேர் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு அட்டாக், ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த நியூ மூனோ ஃபுல் மூன் வர டைமில் உங்களுக்கு விஷயம் ஃபுல் மூன் தான் நினைக்கிறேன் நான், வரும்போது உங்களுக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி 27th நினைக்கிறேன், 27th நினைக்கிறேன், ஃபுல் மூன். கண்டிப்பாக அது பண்ணணும்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா அந்த டைம் நெருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாமலேயே சில விஷயங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சடன் சில பேருக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். சடன்
சில பேருக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும்னா தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தடையிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, டென்ஷன் ஆகாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் சால்வ் ஆகும். உங்கள் மைண்டில் உட்கார்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரா வச்சு எல்லாத்தையும் உரியணும்னு நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதும் இல்லை, நீங்கள் சொல்கிறதும் இல்லை வெளிப்படையாக. நிறைய விஷயங்கள் நீங்கள் சீக்ரெட்லி எல்லா விஷயமும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால உங்கள் மைண்டுக்குள்ளே பூந்து அந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கேடி பகர். ஆனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது, கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் சைட்லேருந்து சில ப்ரொடெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த விஷயத்தை யாரும் உங்ககிட்டேருந்து எடுக்க முடியாது. இந்த கார்டுக்கு பின்னாடி ஒரு கார்டு இருக்குது, எனக்கு தெரியல, இப்போ தான் பார்க்குறேன் கார்டு. இந்த விக்ட்ரிக்கு பின்னாடி வந்துட்டு அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் சொன்னது கரெக்டாக? நான் இவ்வளோ நேரமாக என்ன சொல்லிகிட்ருக்கேன்? அவேர்னஸ். உங்களுடைய தேர்ட் ஐ, க்ரௌன் சாக்ரா ரெண்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ சம்திங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களை கன்ஃபியூஷன் ஆக்க நினைக்கிறாங்க. ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரா, தேர்ட் ஐ சக்ரா, உங்களுடைய க்ரௌன் சாக்ரா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது என்ன கேட்காதீங்க, நிறைய விஷயங்கள் யூடியூப்லேயே இருக்குது, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பேசணும், நான் அப்புறம் ரீடிங் முடிச்சுட்டு பேசுகிறேன். காஸ்மிக் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது ஏதோ. யூனிவர்ஸ், நம்பர் 1 சிக்னிஃபிகண்ட். என்ன மாதிரியான ஒரு அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்றது பார்க்கலாமா? இது ஒரு விஷயத்துக்கு சிரிப்பு வருது எனக்கு. ஏன் சிரிப்பு காட்டுறாங்க? என்னை சுற்றி இருக்கிற ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன்னியாக பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி என்ன விஷயம் நடக்குதுன்னு இவ்வளோ சிரிப்பு? ஓகே, ட்ராகன் ஃப்ளை சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், ஸ்னேக் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், எர்த்வார்ம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், சீத்தா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான சில எனர்ஜிஸில் நீங்கள் உள்ளே வரீங்க. உங்களுடைய எனர்ஜிக்குள்ளே இந்த மாதிரியான எனர்ஜிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ட்ராகன் ஃப்ளை அனிமேஷன் ரொம்ப பிடிக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் அனிமேஷன் மூவிஸ் அந்த மாதிரி கார்ட்டூன் இதெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்க. சில விஷயங்கள் சில பேர் பெயிண்டிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், ட்ராயிங் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பெயிண்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்க. ட்ராகன் ஃப்ளை ரொம்ப பிடிக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம்.
ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். நீங்கள் பார்க்குறவங்கள சில பேர் வந்துட்டு ஏர் சைனாக இருக்கலாம், எர்த் சைனாக இருக்கலாம், ஃபயர் சைன் இருக்கலாம், எல்லா சைனுமே இருக்குப்பா இங்கே. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பிரிட் கைட் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் சில சைன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க உங்களுக்கு ஒரு சைன்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய ஆரா வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஒரு என்ன சொல்கிறது, பிரைட்டாக அந்த காட்டுது. சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய ஆரா, அதோட அந்த வெளிச்சம், அந்த பிரைட் அதிகமாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நிறைய பேரோட பார்வை சட்டுன்னு உங்கள் மேலே திரும்புகிற மாதிரி இருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் நார்மல் ரோட்டில் நடந்து போகும்போதும் கடைக்கு போகும்போதும் ஏதோ ஒர்க் பிளேஸில் சடனாக அவங்கள ஒரு வாட்டியாவது திரும்பி பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஏன் பார்க்குறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருக்கலாம். உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஸ்பெஷலான சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு நாலேஜ், நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறதுனால, நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பியூர் இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுடைய ஆரான்றது அந்த பிரைட்னஸ் மற்றவங்க கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கிறதுனால சட்டுன்னு ஒரு வாட்டி திரும்பி பார்ப்பாங்க. எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணி பண்ணுறீங்க, பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கீங்க எல்லா விஷயங்களிலுமே. உங்கள்கிட்ட இருக்கிற சீக்ரெட் வெளியில் தெரியறதில்ல. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எதுவுமே தெரியல. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்துட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் மைண்டில் இருக்க விஷயங்களை எடுக்கணுன்ற மாதிரி வேறு யாரோ பண்ணுறவங்க கிட்டே போயிட்டு, இல்லை சில பேருக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய மைண்ட் ஈஸியாக அவங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலயமா உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுன்னா அதிகமாக சண்டை போடுற மாதிரி, சில விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவாங்க சில பேருக்கு. சரியா? எப்படியும் நடக்கும். என்ன மாதிரி குறுக்கு வழியெல்லாம் இருக்குதோ அத்தனை குறுக்கு வழியும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நைட் தூக்கம் இல்லை, என்ன ஏதுன்ற அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் இந்த மாதிரி சில குறுக்கு வழியெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. எப்படியாவது உங்கள்கிட்ட ஏன் நீங்கள் உங்ககிட்ட இந்த சேஞ்சஸ் ஏன் மாறினீங்க, வாய் ஏன் மாறினீங்க, அதுதான் உங்களுடைய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நேற்று வந்த சேம் காட் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்க மண்டை வெடி தெரியாமல் அந்த விஷயங்கள் நிறைய காசிப்ஸ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி சேர்ந்து ஏன் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டுறாங்க, அப்படி என்ன விஷயம் உங்கள்கிட்ட நடக்குது, இந்த மாதிரி சில பேர் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யார்கிட்டனா நீங்கள் ஃபோன் பேசும்போதோ, சில பேர் எதனா நீங்கள் வீட்டில் எடுத்து பேசும்போதோ, சில பேர் வந்து ஒட்டு கேட்குற மாதிரியும் இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது சொல்லிவிட்டு யார்கிட்ட பேசுகிறீங்கன்றது ஒட்டு கேட்குற மாதிரியும் இருக்குது. கால பைரவர் கும்பிடுறவங்களாக இருக்கலாம், சில பேர் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கலாம். கால பைரவர் உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க எப்போவுமே. நான் சொன்ன இந்த நாள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன பண்ண முடியுமோ சேஃப்டிக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுங்க. ஓகே, அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் ஒர்க் என்னமோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க.
ஆனால் கேர்ஃபுல்லாக உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் கொடுங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் போது ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக எடுங்க. இந்த வரப்போகிற இந்த நாளில் நான் சொன்ன இந்த 3 சைக்கிள்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக பாடி பெயின், கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? டேக் கேர். காட் பிளஸ்.